ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜனன ஜாதகக்காரருக்கு விபத்துகளையும் கண்டங்களையும் ஏற்படுத்துவது எந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். அதாவது பொதுவாக இன்ன திசைகள் நல்ல திசைகள், இன்ன திசைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கெட்ட திசைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உதாரணமாக கணக்கிட்டுக்கிடுவோம். உதாரணமாக மனதில் எண்ணிக்கொள்வோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜனன ஜாதகக்காரருக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மாரகாதிபதி, அட்டமாதிபதி, அட்டமக்காரகன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்காகவே எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒருவர் துலா லக்னத்தில் ஒரு குழந்தை ஜனிக்குது. இது எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்பதை பார்த்திங்க அப்படின்னோம்னா நான் குறிப்பிடலை. அதாவது உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது அவருக்கு துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் அந்த தசா புத்தி காலங்கள் வரும் பொழுது, அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு தசா புத்தி காலங்கள் வரும் பொழுது அந்த ஜனன ஜாதகக்காரருக்கு ஒரு விபத்துகள், ஒரு கண்டங்கள் அவருக்கு ஏற்படும். அப்போ தசா புத்தி நல்ல திசைகள் தானே அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்க முடியாது. மாரக காரகன், மாரகாதிபதி இவையை வைத்து தான் பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த விபத்துகளையும் கண்டங்களையும் ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு இந்த லக்னத்தில் ஒருவர் ஜனிச்சிருந்தால் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தசா புத்தி காலங்களில் ஒரு சிறு விபத்துகள் கண்டங்கள் அவருக்கு ஏற்படும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.